கல்வியா, செல்வமா, வீரமா? ஹஹா! கல்வியா, செல்வமா, வீரமா? அன்னையா, தந்தையா, தெய்வமா? கல்வியா, செல்வமா, வீரமா? அன்னையா, தந்தையா, தெய்வமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயிர் வென்றி கால் வென்றி பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயிர் வென்றி தாழ் வென்றி பிரிவாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. நாராயண 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 நாராயண. கல்விக்கு அரசி, சொல்லின் செல்வி, வணக்கம். நாரதா, உனது வருகையை நல்வரவாகுக. ஐம்பால் அழைப்பில்லாவிட்டாலும் எனது வருகையை யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகமாகிவிடும். அதனால்தான் அழைப்பை விட சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எந்த இடத்தில் தான் கலகம் செய்வேன் தாயே? நீங்கள் அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சமி நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. இந்த உலகில் சிறந்தது கல்வியா, செல்வமா? உனக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். தாயே, எனது அறிவுக்கு எட்டிய வரை உலகில் சிறந்தது செல்வமே. என்ன, செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுதே நான் பூலோகம் சென்று வாயில்லா உமையை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். செல்வந்தனை அவன் காலில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு கலைவாணி என்னும் பட்டம் எனக்கு தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதா, என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள்? கல்வி சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆகவே. என்ன, செல்வம்தான் சிறந்தது என்று கூறவில்லையா? அது தாயே, உலகிலேயே சிறந்தது கல்வியா, செல்வமா? சொன்னால் கோபிக்க கூடாது. உலகிலேயே சிறந்தது கல்விதான். என்ன, கல்வியா? இல்லை இல்லை, இப்பொழுதே பூலோகம் சென்று வறுமையில் வாடும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நிரூபித்து காட்டுகிறேன். நான் அறிகிறேன். நாராயண 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 நாராயண. ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய. வாருங்கள் நாரதரே, என்ன பிரச்சனை கொண்டு வந்துள்ளீர்கள்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம் தான் சிறந்தது என்று லக்ஷ்மி தேவியும் சொல்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் பேசுகிறார்கள். உலகிலே சிறந்தது வீரமே. நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. உலகிலே சிறந்தது எது என கூறு. ஆகட்டும் தாயே. முதலில் கல்வி, இரண்டாவது செல்வம், அதற்கு பின்பு மூன்றாவது தான் வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன் தாயே, மாட்டேன். ஹா மகாதேவா. தேவி, உனது வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்தோம். இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டென்று உலகில் எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே வீரம்தான் சிறந்தது என்று நிரூபித்து காட்டுகிறேன். உடனே பூலோகம் சென்று பிறப்பினான். கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வைக்கும் மன்னம் மாவீரனாக்கி புலவரையும் அரசையையும் என் அடிமேலாக்கி நான் பெற்ற தளபதியின் காலடியில் விழ வைக்கின்றேன்.
இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல. எனக்கு பராசக்தி எனும் பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். ஹா மகாதேவா. நாரதா, பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டதா? இல்லையே, இப்போதுதான் துவங்கி இருக்கிறேன். ஆரம்பித்து விட்டாயா உன் நாடகத்தை? எல்லாம் வெற்றிகரமாக முடிய தங்கள் அருள் வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். சென்று வா. நல்லது. என்ன கலைவாணி, நலம்தானே? அந்த நலம் என்ற சொல்லே என் நாவிலிருந்து வந்ததுதானே. குறைவேதும் இல்லை, பூரண நலம். சொல்லிலேயே நயம் காட்டினால் போதும், அதன் பொருள் வேண்டாமா? பயம் நயம் என்ற சொல்லை மற்றும் கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கப்பால் ஜெயம் என்ற சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான், அதை நீ மறந்துவிடாதே. சொல்லிலே சுவை காட்டினால் போதும், அதன் பொருள் வேண்டாம். உன் வார்த்தைப்படியே எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின் ஒரு தனி பொருள். அப்படியானால் எனக்கு பின்தானே நீ. போதும், நீ பணைய போகிறாய். அதற்கு முன் உன்னை பணைய வைக்கிறேன். நிறுத்துங்கள் உமது இருவரின் வாக்குவாதத்தில். முடிவில் வெற்றி பெறப் போவது நான் தான். பலம் படைத்தவனுக்கு அறிவு குறைவு, கல்வி கற்றவனுக்கு பொருள் குறைவு. அதைவிட பொருள் படைத்தவனுக்கு தைரியம் மிக மிக குறைவு. விவாதம் வேண்டாம், கல்வியே சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை, செல்வம்தான். இல்லை, வீரம்தான். இல்லை, கல்விதான். அடடா, உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தெய்வியர்களும் இங்கு நான் தான் சிறந்தவர், இங்கு நான் தான் சிறந்தவர் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்களே, இது எல்லாம் நாதனால் வந்த வினை. இன்று முதல் உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையை விட்டுவிடுங்கள். நீங்கள் 3 உயர்ந்தவர்களே. முதலில் நீங்கள் 3 ஒன்று சேருங்களேன். உங்கள் 3 நடந்த போட்டியால் வந்த வினையை பாருங்கள். தலைமையிடத்தில் இருக்கும் 3 ஒற்றுமை குறையக்கூடாது. இனி நடந்தது எல்லாம் மறந்து விடுங்கள். முதலில் நீங்கள் 3 ஒன்று சேருங்கள். இக்கணம் முதலில் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். தேவியர்களே, கல்வி, செல்வம், வீரம் இந்த 3ம் சேர்ந்ததுதான் நன்னாடு. இதுவே பொன்னாடு. எனக்கு வேறு வேலை இருக்கிறது. நான் சென்று வருகிறேன். நாராயண